ஆகரமுமாகிய தீபனுமாகி அதிகமுமாகி அகமாகி ஆயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் ஈகாரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் வளாரி மகள் களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமம் உடையோனே செககன சேகு தகுதி மித்தோதி திமியென ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே செககன சேகு தகுதி மித்தோதி திமியென ஆடு மயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே. அடுத்ததாக இந்த அழகான திருப்புகழினுடைய விளக்கம் பார்க்கலாம் வாங்க. அதாவது எழுத்துக்களுள் அகரம் முதலில் நிற்பது போல எப்பொருளுக்கும் முதன்மையாகி எல்லாவற்றிற்கும் தலைவனாகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாகி யாவர்க்கும் உள்ள யான் என்னும் பொருளாகி பிரம்மன் என்னும் படைப்பவனாகி திருமால் என்னும் காப்பவனாகி சிவன் என்னும் அழிப்பவனாகி அம்மூவருக்கும் மேலான பொருளாகி இங்குள்ள பொருட்கள் யாவும் ஆகி எங்கெங்கும் உள்ள பொருட்களும் ஆகி இனிமை தரும் பொருளாகி வருபவனே இந்த பெரிய பூமியில் எளியவனாகிய இந்த அடியேனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் யாகங்களுக்கு தலைவனாக விளங்கும் இந்திரன் வளாசுரப் பகைவன் மகிழ்ச்சியும் களிப்பும் அடைய செய்யும் அழகிய வடிவம் கொண்டவனே காட்டில் வசித்த வேடன் அந்திமான் செய்த பூஜையை மகிழ்வுடன் ஏற்ற கதிர்காமம் உன் பதியாக உடையவனே செககன சேகு தகுதிமி தோதி என்ற ஜதிகளில் ஆடும் மயிலோனே லக்ஷ்மிகரம் நிறைந்த பழமுதிர் சோலை மலை மீது வீற்றிருக்கும் பெருமாளே பழமுதிர் சோலை மலை மீது வீற்றிருக்கும் பெருமாளே. இப்பாடல் வழியாக நமது அருணகிரிநாதர் ஐயா நமது முருகப்பெருமான் ஐயாவை எவ்வளோ தூரம் அவருடைய எப்படி சொல்கிறதுனா அவருடைய தன்மையெல்லாம் சொல்லி அவரை அழைக்கிறாரு பாருங்கள். நம்ம எப்படி குழந்தைய செல்லமாக கூப்பிட்டு அழைப்போமோ அப்போ இன்னும் பிரியமாக விருப்பத்தோட குழந்தைகள் ஓடி வருவாங்க இல்லைங்களா? அதுபோல் நம்ம முருகப்பெருமான் ஐயாவை அவருடைய பெருமையை அருணகிரிநாதர் ஐயா சொல்லி அழைக்கிறாரு. எனது முன் ஓடி வரவேணும் அப்படின்னு வந்ததும் பத்தாதுன்னு செககன சேகு தகுதிமி தோதி திமியென ஆடு மயிலோனே அப்படின்னு நடனம் ஆடும்படி கேட்குறாங்க. உண்மையாலுமே இந்த பாடல் படிக்கும்போது அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். அனைவரும் படித்து மகிழுங்கள். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல. நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.